வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம காம்பினேஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம் போன வீடியோவில். அவருடைய எக்ஸாம்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா காம்பினேஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது 3 சார்புகளின் சேர்ப்பு. ஓகேவா? காம்பினேஷனா சேர்ப்பு. ஸோ தமிழில் என்ன வரும் உங்களுக்கு 3 சார்புகளையும் சேர்ப்பு பார்க்க போகிறோம். ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷனாக என்ன அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் அதையும் ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம அடுத்து போகலாம். நான் எதுக்காக உங்களுக்கு ரீகால் கொடுக்குறேன்னா ஒரு கிளியர்னஸ் அப்போ தான் கிடைக்கும். ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் எப்படி எழுதணும், 3 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி எழுதணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக 3ஐயும் ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஓகேவா? 2ஐயும் ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து 3 ஃபங்க்ஷன்ஸ் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். இப்போ பாருங்கள், 1 ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். லெட் வி ஹேவ் 2 செட்ஸ், 2 செட் இருக்கும். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதில் எத்தனை செட் வரும் உங்களுக்கு? 2 செட்ஸ் வரும். அந்த செட் என்னென்னவா இருக்கும்? ஏபின்னு ஒரு 2 செட். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஏரோ டயக்ராம் போட்டுருவோம், ஞாபகம் இருக்கா? ஏபின்னு 2 செட் இருக்கும். ஓகேவா? அதாவது ஃபங்க்ஷன் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு போகும். இது டொமைனாக இருக்கும், உங்களுக்கு கோ டொமைனாக இருக்கும். ஏலேருந்து பிக்கு உங்களுக்கு மேப் ஆகும். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன்னா. இப்போ ஏல இங்கே எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபங்க்ஷன் ஆகும்போது எஃப் ஆஃப் எக்ஸாக உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஓகேவா? எக்ஸுங்கிறது ஏ எலமெண்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபங்க்ஷன் ஆகும்போது மேப் ஆகிறது தான் ஃபங்க்ஷன் ஆகிறது. இதோடைய ஃபங்க்ஷன் ஆகும்போது இங்கே கிடைக்கிற வேல்யூ என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். புரிஞ்சுச்சா? அதான் எழுதியிருக்காங்க. எஃப் ஆஃப் ஏ டு பி, எக்ஸ் உங்களுக்கு ஏல இருக்கும், ஏ எலமெண்ட்டில். அதுலேருந்து ஃபங்க்ஷன் ஆகி வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஈக்குவல் ஒய், இதில் எக்ஸ்னா இதில் ஒய்ன்னு இருக்கிற எலமெண்ட் இருக்கிறத அர்த்தம். இந்த ஒய் எதுக்கு ஈக்குவல்? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். 2 ஃபங்க்ஷனில் எத்தனை செட்ஸ் இருக்கும்? 1 ஃபங்க்ஷனில் 2 செட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ 2 ஃபங்க்ஷனில் எத்தனை செட் இருக்கும்னா 3 செட்ஸ் இருக்குது. லெட் வி ஹேவ் 3 செட்ஸ். தி செட்ஸ் ஆர் ஏபிசி, அதாவது 3 செட்டு உங்களுக்கு இருக்குது. ஏபிசின்னு 3 செட்டு இதில் இருக்குது. ஓகேவா? இதை எப்படி நம்ம எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஏ டு பி. ஓகேவா? இதில் 3 செட்ஸ் இருக்குது, 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் 2 ஃபங்க்ஷன்ஸா? ஓகே, அந்த ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு யூஸ் பண்ணோம். இதில் 2 ஃபங்க்ஷன் எஃப் ஜின்னு 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது எழுதும்போது எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் ஏ டு பி. ஓகே, அது ரெண்டாவது ஃபங்க்ஷன் எழுதுவோம் பி டு சி. ஏன்னா ஏபிசின்னு இருக்கா, இது எஃப் ஆஃப் ஏ டு பி. அடுத்து ஜி என்ன வரும் உங்களுக்கு? ஜி ஆஃப் பி டு சி. ஓகேவா? இது எழுதும்போது எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் ஜி. ஓகேவா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர்றது என்னது? எஃப் ஆஃப் ஜின்னு வரும். ஓகே, இப்போ எஃப் பாருங்க, எஃப் எழுதும் எப்படி? ஏ டு பின்னு எழுதுவோம், ஜியில் எப்படி? பி டு சின்னு எழுதுவோம். இப்போ எக்ஸ் ஏல எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் ஆகி வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் பியில். ஓகேவா? ஒய்ங்கிற எலமெண்ட் இருக்கும், அது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை 1 ஃபங்க்ஷனில் பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி இதுலையும் இருக்கும். பட் ஜியில் எப்படின்னா இங்கே பியில் என்ன வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுதான் இந்த இடத்துல இங்கே ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி ஒரு எலமெண்ட் எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிச்சு. ஓகேவா? இப்போ பியில் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்குது, அது சியில் இன்சைட் வரும்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக வரும். ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி, புரியுதா? ஒரு இதுலேருந்து அடுத்ததுக்குள்ளே. நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் ஒரு இன்புட்லேருந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதே அவுட்புட் ஒரு இன்னொருத்துக்கு இன்புட்டாக போய் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பால்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? தயிர் கிடைக்குது. தயிர்லேருந்து என்ன கிடைக்குது? உங்களுக்கு பட்டர் கிடைக்குது. பட் எல்லாமே எதில் இருக்குது? பால்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வருது. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. ஓகேவா? எல்லாமே எதில் இருக்குது? எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே தான் வருது. அதே தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியே தான். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ். இது கண்டிப்பாக காமுடேட்டிவாக இருக்காது, அதாவது பரிமாற்று விதியை பூர்த்தி செய்யாதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? அது ஒரே ஒரு பர்சன் மட்டும் அந்த திங்கிங் கார்னரில் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும்தான் காமுடேட்டிவ் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுச்சு. பட் இது எல்லாம் மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷன் திஸ் நாட் காமுடேட்டிவ், பரிமாற்று விதையை பூர்த்தி செய்யாது. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு டயக்ராம் பார்த்தோன்னா டயக்ராம் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. ஏபி செட் 3 செட்ஸ் வருமா? ஸோ ஏபிசின்னு 3 செட் வரைஞ்சிட்டோம். ஃபங்க்ஷன் ஆகிறது ஃபஸ்ட்டு எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. அடுத்து என்ன ஃபங்க்ஷன்? ஜிங்கிற ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ இங்கே எக்ஸுங்கிற எலமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகி பிங்கிற செட்டை போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸாக மாறுது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஆகுது? அதாவது இங்கே ஒரு இன்புட்லேருந்து இங்கே போகும்போது ஒரு அவுட்புட் கிடைக்குது. இந்த கிடைச்சிருக்க அவுட்புட் திருப்பி இன்புட்டாக இங்கே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி போகுது. ஓகேவா? அது ஜிங்கிற ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகி போகும்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. புரியுதா? இப்போ ஹோல் ஏ டு சி பார்க்கும்போது என்ன வரும் உங்களுக்கு? ஜிஎஃப் ஹோல் ஏலேருந்து சி, எல்லாமே எலமெண்ட் எல்லாம் எழுதுறது வருது உங்களுக்கு. எக்ஸுங்கிற எலமெண்ட் தான் வருது. நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், பாலிலேருந்து தான் தயிரும் கிடைக்குது, வெண்ணையும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் எழுதும் போது ஏ டு சி வரும்போது என்ன வரும் உங்களுக்கு? ஜிஎஃப், ஜி ஆஃப் எஃப்னு எழுதுவாங்க. ஓகே,
ஓகே, நம்ம இப்போ தான் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸே பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது என்னது, நம்மளுக்கு ரீகால் பண்ணோம். 1 ஃபங்க்ஷன் வச்சுருந்தா எப்படி அப்படின்னு வருது, 2 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி வருது அப்படின்னு ரீகால் பண்ணோம். இப்போ தான் இந்த காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷனே பார்க்க போகிறோம். ஓகேவா, 3 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை செட் இருக்குமா, 4 செட்ஸ் இருக்கும். லெட் வி ஹேவ் 4 செட்ஸ். தி செட்ஸ் ஆர் A, B, C, D. ஓகேவா, 1 ஃபங்க்ஷனில் A, B 2 செட்டு தான் இருந்துச்சு. 2 ஃபங்க்ஷன் வரும்போது A, B, Cன்னு 3 செட்ஸ் இருந்துச்சு. இப்போ 3 ஃபங்க்ஷன் வரும்போது என்ன வருது உங்களுக்கு, A, B, C, Dன்னு 4 செட்ஸ் வருது. ஓகேவா, அப்போ 3 ஃபங்க்ஷனில் இப்போ 3 ஃபங்க்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் Fன்னு வரும், செகண்ட் ஃபங்க்ஷன் Gன்னு வருது, தேர்ட் ஃபங்க்ஷன் Hன்னு வருது. ஓகேவா, இப்போ F எப்படி வரும், F ஆஃப் A to B. A to Bக்கு வருது, இடையில வருது வந்து F ஃபங்க்ஷன், B to Cக்கு போகிறது G ஃபங்க்ஷன், C to Dக்கு போகிறது H ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் வரும்போது பாருங்களேன், இது ரெண்டும் பார்க்கும்போது இப்போ தான் பார்த்தோம் F ஆஃப் G. இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வரும்போது F ஆஃப் Gன்னு வரும். அடுத்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரும்போது G ஆஃப் Hன்னு வருது. புரியுதா, இது ரெண்டும் Fக்கும் Gயும் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது F ஆஃப் G. ஓகே, அடுத்து G H போடும்போது எப்படி வரும், G ஆஃப் Hன்னு வரும். ஹோல் 3 இதையும் போடும்போது எப்படி போடலாம், F ஆஃப் G ஆஃப் H. இதை மட்டும் வச்சுட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை F ஆஃப் G ஆஃப் H அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, F ஆஃப் G ஆஃப் Hன்னு போடலாம், F ஆஃப் G ஆஃப் H அப்படின்னு போடலாம். ஓகேவா, இது ஹோல் இது போடுறது இப்படி தான் போடணும். இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ F எப்படி போடுவோம், F ஆஃப் A to B. இப்போ ஏல என்ன இருக்குது, எக்ஸுங்கிற எலமெண்ட் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி தான் இது வரும். ஓகேவா, இப்போ எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னது ஃபங்க்ஷன் ஆகும்போது F ஆஃப் எக்ஸாக மாறுது. எதோட என்ன ஃபங்க்ஷன் வருதோ அதை தான் இந்த இடத்துல F ஆஃப் எக்ஸ்னு மாறும். ஓகேவா, அடுத்து இந்த F ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. இந்த F ஆஃப் எக்ஸ் ஜிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு மேப் ஆகும்போது இந்த ஜிங்கிறது முன்னாடி வந்துடும். ஓகேவா, G ஆஃப் F ஆஃப் எக்ஸ். அடுத்து H C to D. இங்கே C என்ன கிடைச்சிருக்கு, G ஆஃப் F ஆஃப் எக்ஸ் இருக்குது. இது Hங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட பண்ணும்போது H ஆஃப் G ஆஃப் F ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இங்கே எது ஃபங்க்ஷன் ஆகுதோ அது முன்னாடி வந்து அதுக்குள்ளே அது போயிட்டே இருக்கணும். இது எப்படி எழுதலாம், H ஆஃப் G ஆஃப் F. ஓகேவா, அப்படின்னு எழுதலாம். இந்த H ஆஃப் G ஆஃப் F ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறத இது எப்படி எழுதலாம், H ஆஃப் G ஆஃப் F அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, the conversion of function is not commutative. இந்த ஃபங்க்ஷனும் நாட் காமுடேட்டிவ், அதாவது பரிமாற்று விதியை பூர்த்தி செய்யாது. ஓகேவா, 2 ஃபங்க்ஷன்ஸ் எப்படி உங்களுக்கு இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷனில் பரிமாற்று விதியை பூர்த்தி செய்யாதோ அதே மாதிரி காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்லையும் பரிமாற்று விதியை பூர்த்தி செய்யாது. ஆனால் இது என்ன ஆகுது, அசோசியேட்டிவ்ல அப்படி இது வரும்னு சொல்கிறாங்க. காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ், அதாவது சேர்ப்பு விதியை பூர்த்தி செய்யும். புரியுதா, தமிழில் வந்து சேர்ப்பு விதியை இது பூர்த்தி செய்யும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே ஒன்று படிச்சிருப்போம், செட்டு போடும்போது படிச்சிருப்பீங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன வரும், A யூனியன் B யூனியன் C. ஓகேவா, A யூனியன் B யூனியன் C. இது எப்படி எழுதலாம், A யூனியன் B யூனியன் C அப்படின்னு எழுதலாம். இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இப்போ இது வந்து பரிமாற்று விதியை பூர்த்தி செய்யாது, பட் சேர்ப்பு விதியை பூர்த்தி செய்யும். தட் இஸ் இதை எப்படி எழுதலாம்னா F ஆஃப் G ஆஃப் Hன்னு எழுதலாம், அடுத்து F ஆஃப் G ஆஃப் H அப்படின்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். புக்கில் வந்து உங்களுக்கு சும்மா டாட் A வந்து ரவுண்ட் பண்ணி B ரவுண்ட் பண்ணி இப்படி போட்டிருக்காங்க. உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போ ஏங்கிற செட்டு B 4 செட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ A B C D அப்படின்னு 4 செட்டுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கிறோம். ஓகேவா, போட்டுட்டு ஏல என்ன இருக்கும், எக்ஸுங்கிறது இருக்கும். இது ஃபங்க்ஷன் ஆகி வரும்போது B என்ன கிடைக்கும் உங்களுக்கு, F ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இந்த F ஆஃப் எக்ஸ் Gயில் ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த Gங்கிறது இதுக்குள்ளே போயிடும், G ஆஃப் F ஆஃப் எக்ஸ்னு போயிடும். ஓகேவா, அடுத்து H ஃபங்க்ஷன் ஆகி வரும்போது H முன்னாடி வந்து இது உள்ளே போயிடும். ஸோ H ஆஃப் G ஆஃப் F ஆஃப் எக்ஸ். புரியுதா, ஒன்று போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் லாஸ்ட்டில் எல்லாமே இதில் இருந்து எக்ஸுங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே தான் எல்லாமே வருது. ஓகேவா, இப்போ A to C. ஓகேவா, இதில் இருந்து A to C. ஓகேவா, F ஃபங்க்ஷனும் G ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா Gங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும், GF அப்படிங்கிறது வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, Gங்கிறது இதுலேருந்து வர மாதிரி. ஓகேவா, GFன்னு வந்துடும். இதுவே Bயும் Dயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி வரும், H G. ஓகே, செகண்ட் உள்ளது ஃபஸ்ட்டும், புரியுதா, அப்படி வந்து G F ஆஃப் எக்ஸ் தான் இந்த இடத்துல எழுதுறோம் நம்ம. ஸோ GF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, Bக்கு இதுக்கு இந்த செகண்டாக வந்திருக்கு. ஸோ HG. ஓவரால் போகும்போது என்ன எழுதுவாங்க, இந்த HG இருக்கா, HG எதோட வந்திருக்கு, ஃபங்க்ஷனோட வந்திருக்கு. ஓகேவா, இது ரெண்டு காமனாக வந்திருக்கு, இது 1 மட்டும் தனியாக ஃபங்க்ஷன் வந்திருக்கா. ஸோ HG இன் HG ஆஃப் F ஈக்குவல். அடுத்து இங்கே பாருங்க, இது மட்டும் தனியாக இருக்குது, H மட்டும் தனியாக இருக்குது, இது சேமாக வந்திருக்கா உங்களுக்கு. ஸோ H ஆஃப் G ஆஃப் F. ஓகே, GFன்னு போட்டுரும். இது எப்படி எழுதுக்க முடியுதா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க HG போட்டு இந்த இடத்துல F மட்டும் போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே என்ன விட்டுருக்காங்க, F H மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ H போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது, GFன்னு போட்டிருக்காங்க, GFன்னு போட்டோம். இதுதான் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. தேங்க்யூ.